ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆஸ்பத்திரி செலவு வாசல்ல அதிகம். சரியா? ஆஸ்பத்திரி செலவு அழிக்க முடியல, என்னால எல்லாம் அழிச்சு வந்துட்டு ஆஸ்பத்திரி செலவு. எனக்கு இனிமேல ஆஸ்பத்திரி செலவு வராம எனக்கு நீ தெய்வம் பக்கத்துணைக்கு இருக்கணும்னு கேட்க வந்தேன். உன் வீட்டுல அலங்கோலம் ஆக்கிட்டானுங்க, வேட்டை எழுப்பி காட்டுறேன். சரியா? 31 நாள் பொறுமையா இருக்கு. பெத்த பிள்ளைக்கும் அரசனுக்கும் கேட்க வந்தேன். சரியா? அரசனோட தொழில நினைச்சு வந்த புள்ள இல்லையா? தொழில்னால லாபத்தை தரல, நஷ்டீடு கொடுத்துட்டு இருக்குது. அந்த லாபத்தை கொடுக்க வைக்கணும்னு கேட்க வந்தேன். அதே மாதிரி என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு கேட்க வந்தேன். 2 தானமா குறிச்சேன். உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன் தொழிலையும் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. 2 தான் குறிச்சு மாசி வாசம் வந்தேன். 2யுமே சரியா நல்லா சொன்ன. 48 நாள் அது இன்னொரு தெய்வத்தோட ஒண்ணு இருக்குது ஐயா. சரியா? தெய்வத்தோட வழிபாடு ஒண்ணு இருக்குது. தெய்வத்துக்கு எப்படி இருக்கிற என்னன்னு இன்னைக்கு நீ இருக்கிற இலையில ஆளுங்க சத்தினால அது அமுந்து போய் கிடக்குது. இன்னைக்கு வாய்க்கட்டை அவுக்குறேன், அந்த வாசல்ல தெய்வத்தோட விளையாட வச்சு தரேன். அதான் தெய்வத்துக்கு தான் நினைச்சு வந்த. வாப்புட்ட உடச்சு கொடுத்து உன அந்த வாசல்ல வாழ வைக்கிறேன். அதான் ஆளுங்க சதி பண்ணிட்டாங்க. அதை நான் அவுக்க 11 நாள் பொறுமையா இருக்கு.